வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் அண்ட் கோல்டன் காயின்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்கரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா தேவி வரமஹாலக்ஷ்மி ஃபெஸ்டிவல் வந்து வருது இல்லைங்களா. ஸோ அதனால வந்து ஃபெஸ்டிவல் பேஸ்டாக டெக்கரேஷன்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேங்க. ஸோ நான் வந்து என்னென்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டன் காயின்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய காயின்ஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பேங்கிள் சைஸில் வந்து பண்ணின்னு இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி கார்ட்போர்டில் சர்க்கிள் போட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் டேப்பில் வந்து ரவுண்டாக வந்து ஒட்ட வச்சுக்கோங்க. பிகாஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டாக ஹோல் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது கவர் ஆகிறதுக்காக. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே நான் 100+ காயின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் தேவைப்படுதோ எந்த சைஸில் தேவைப்படுதோ நீங்கள் அது வந்து பண்ணிக்கலாம். இந்த பெரிய தட்டு கம்ப்ளீட்டாகவே கோல்டன் காயின்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்கினேங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த காசு மாலை ஜுவல்லரிஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் கார்ட்போர்டு, கோல்டன் கலர் லேஸ், கோல்டன் கலர் சம்கி, கோல்டன் கலர் பீட்ஸு, கலர் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க. ஸோ நான் வந்து இங்கே ₹5 காயின் சைஸில் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3 சம்கீஸ் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வந்து சின்னதாக வந்து ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ எட்ஜில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சுட்டு நாம் ஒட்ட வச்சுருக்கிற லேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஸ்டோன் வந்து மிடில் வச்சுட்டு மேலேயோ கீழே கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து வச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் போடுற அந்த பின்னு வந்து ஒட்ட வச்சுக்கலாங்க. நாம் வந்து இயரிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெத்தி சுட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ சேம் டிசைன் தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ சேம் 3 சம்கீஸ் கீழே வித் ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி கோல்டன் பீட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து நீங்கள் செயின் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை த்ரெட்டில் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்ட வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோங்க. அங்கே வந்து நம்ம 3 சம்கீஸ் வந்து வச்சுருந்தோம் கீழே. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு சம்கி வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் லேஸ் வந்து எடுத்துக்கின்னு ஸோ இந்த மாதிரி லைனாக பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ இதுங்க நான் 5 பீசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நெக் செயின். ஸோ அது கீழே இன்னொரு நெக் செயின் வந்து நான் லாங்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 2 நெக் செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிப் செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஹிப் செயினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே டிசைனு, அதாவது 3 சம்கி வந்து கீழே வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம ஹிப் செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த காசு ஜுவல்லரி வந்து ரெடி ஆச்சுங்க. இப்போ வந்து இந்த பேக் ட்ராப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. கார்ட்போர்டு, சம்கீஸு, த்ரெட்டு, கோல்டன் பெயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்டு நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் ரவுண்ட் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ரவுண்ட் ஷேப் கார்ட்போர்டில் கட் பண்ணியிருந்தோமே இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த கோல்டன் கலர் த்ரெட் வந்து எடுத்துகிட்டு கீழே நாட் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி நீடில் வந்து ஒரு சம்கியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவுத்துக்கணுங்க. ஸோ ஒரு சம்கியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சம்கீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்கி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணின்னு போகலாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 சம்கீஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 3 சம்கீஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக எவ்வளோ பெரிய லென்த் வேணுமோ அவ்வளோ பெரிய லென்த்துக்கு வந்து நான் அதே ஸ்டெப்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்து போட்டுக்கணுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஸோ அந்த கோல்டன் கலர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, நல்லா சுற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸ்க்கு நம்ம சுற்றி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து நீங்கள் விட்டுட்டு டபுளாக வந்து மடிச்சிட்டு ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ரவுண்ட் பண்ணிவிட்டு கட்டிடுங்க. ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணுங்க. நாம் இங்கே வந்து 6 பேக் ட்ராப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து 6 இந்த மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை வந்து ஒன்றா கட் பண்ணிக்கினா இது சாரீக்கு போடுற குச்சி மாதிரி வந்து ரெடி ஆகிடுங்க.
ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணியிருந்தோமே, ஸோ நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேக் ட்ராப்பு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ இதை வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காயின் பவுல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கின்னு இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கோல்டன் கலர் பேப்பர் வந்து ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பிளெயினாக இருக்கிற கலர் பேப்பர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ பேக் சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ அது ஒரு ஃபினிஷிங் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஒட்ட வச்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுமோ அவ்வளோ பெரிய சைஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே வந்து மீடியம் சைஸில் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் கோல்டன் கலர் கார்ட்போர்டில் ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணிக்கின்னு இந்த மாதிரி லேஸ் வந்து எடுத்துக்கின்னு அதில் வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கினாங்க. ஸோ ஒரு லேஸுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்ட வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இந்த பிளேட் மேலே இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து எடுத்துக்கின்னு ஸோ ஸ்டிக் பண்ணிக்க போகிறேங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் கலர் பேப்பரால் அதை வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ கவர் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே இந்த பவுல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த லேஸு கோல்டன் செயின் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து ஒன்றா இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா செட் பண்ணும்போது ஸோ அந்த காயின்ஸ் வந்து அந்த பவுல்லேருந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பவுலுக்குள்ளமே பார்த்திங்கன்னா நான் கோல்டன் கலர் பேப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒட்ட வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் லுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸு வந்து அதுலேருந்து வர மாதிரி உங்களுக்கு செட் பண்ணுமோ அவ்வளோ காயின்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேட்லேயே பார்த்திங்கன்னா காயின்ஸ் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த காயின் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து காயின்ஸ் வச்சு நம்ம வந்து லோட்டஸ் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. ஸோ எங்கள்கிட்ட இந்த லோட்டஸ் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அப்படி இந்த லோட்டஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலான பவுல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பவுலில் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பவுலில் வந்து டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த லோட்டஸ் ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த காயின்ஸை ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணினே போயின்னு இருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணும்போது 2 காயினுக்கு நடுவில் நம்ம வச்சா தான் அந்த லுக்கு வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் 2 காயின்ஸுக்கு நடுவில் வைக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லுக் வந்து நல்லா தெரியும். நீங்கள் காயின்ஸ் மேலே காயின் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ லுக்காக வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வரைக்கும் வருதோ அவ்வளோ ஸ்டெப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி லோட்டஸ் ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நான் வந்து இங்கே கம்ப்ளீட்டாகவே ₹1 காயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கல்ஷம் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சின்ன கோகோனட் வந்து எடுத்திருக்கேன். இந்த தேங்காயில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு ஸோ இங்கே வந்து நான் காயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ₹2 காயின்ஸ், ₹1 காயின், ₹5 காயின் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு காயினுமே நம்ம லோட்டஸ்க்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காயினுமே நம்ம ஒட்ட வச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து பெரிய கோகோனட்டில் கூட ட்ரை பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக காயின்ஸில் கவர் ஆயிருந்துமே பார்த்திங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் கல்ஷத்தில் வந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி லோட்டஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லோட்டஸில் வச்சா ரியலாக லோட்டஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நான் வந்து செப்ரேட்டாக கல்ச்சம் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன பிளேட்டு அதுக்கேற்ற மாதிரி கல்ச்சம் வந்து எடுத்துக்கின்னு இதுக்கு வந்து நான் வந்து கோல்டன் கலர் லீஃப் வந்து ஒட்ட வச்சுன்னு இருக்கேங்க. ஸோ 2த்துக்குமே கோல்டன் கலர் லீஃப் வந்து ஒட்ட வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து பெரிய தேங்காய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கல்ச்சம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து சின்ன சின்ன கோல்டன் காயின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த காயின் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா தேவி வரமகாலட்சுமி ஃபோட்டோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த காயின் பால் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன குடம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த குடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பேப்பர் வந்து ஒட்ட வச்சுட்டு, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா கோல்டன் கலர் காயின்ஸ், அதே மாதிரி நான் சின்னதாக வந்து பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ இங்கே வந்து நான் லேஸில் ஒட்ட வைக்கல. ஸோ த்ரெட்டில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கின்னு நாட் போட்டு ரெடி பண்ணிக்கணுங்க. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கோல்டன் கலர் பேப்பர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த பவுலுக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ராஸை சாய்ச்சோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிற தேவி வரமகாலட்சுமி டெக்கரேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அலங்காரம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்காக ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.